மதன் அங்க பாரு, உனக்காக ஒருத்தர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. போப்பா, ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. போ போப்பா போ. உன்னை மன்மதன் நினைச்சு போலீஸ்ல காட்டி கொடுத்துட்டேன். இந்த உண்மை முன்னாடியே தெரிஞ்சிருந்தா இப்படி பண்ணிருக்க மாட்டேன். உன்னை எனக்கு எந்த அளவுக்கு பிடிக்கும் தெரியுமா? உன்னை ரொம்ப லவ் பண்றேன். தப்பார், நீ என்ன லவ் பண்றேன்னு எனக்கு முன்னாடியே தெரியும். நீ என்ன லவ் பண்ண கூடாதுங்கிறதுக்காக தான் எனக்கு வைஃப் இருக்கு அது இதுன்னு சொல்லி உன்னை அவாய்ட் பண்ண. ஆனா அதையும் மீறி நீ என்ன லவ் பண்ண ஆரம்பிச்சிட்ட. உன் மனசு கஷ்டப்படக்கூடாதுங்கிறதுக்காக தான் உன்கிட்ட உன் ஃப்ரெண்டா பழகினேன். ஆனா இப்ப சொல்றேன், என்னால உன்னை லவ் பண்ண முடியாது. ஏன்லாம் எனக்கு தெரியாது. எனக்கு உனக்கு ஒத்து வராதியா? இது பார், நீ என்ன லூசு நினைச்ச, பைத்தியம் நினைச்ச. உனக்கு ஒரு உண்மை தெரியுமா? நான் உன்னை முதல்ல பார்த்தது காலேஜ்ல நீ நினைச்சிட்டு இருக்க. ஆனா நான் உன்னை முதல்ல பார்த்தது என்னோட கனவுல. அப்ப நீ வந்து என்ன ரேப் பண்ணிட்ட. கனவுல வந்து உன்கிட்ட நீ கற்ப பறி கொடுத்த. காலேஜ்ல உன்னை பார்த்து நீ நல்லவன் தெரிஞ்ச உடனே என் மனசு பறி கொடுத்த. இப்போ நீ எனக்கு இல்லைன்னு தெரிஞ்சா உனக்காக என் உயிரையும் கொடுப்பேன். தயவு செஞ்சு என்ன லவ் பண்ணலன்னு மட்டும் சொல்லிடாத. பார், சித்திரவன் பைத்தியக்காரத்தனமா பேசாத. நான் உன்னை லவ் பண்ண முடியாதுங்கிறதுக்கு 1000 ரீசன் இருக்கு. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோயா, என்னால உன்னை லவ் பண்ண முடியாது. எப்ப நீ இந்த அளவுக்கு பிடிவாதமா இருக்கியோ, இதுக்கப்புறம் நான் உன்னை கம்பல் பண்ண விரும்பல. கண்டிப்பா நீ என்ன ஒரு நாள் ஏத்துக்க வேண்டிய நம்பிக்கை எனக்கு இருக்கு. நான் வரேன். குட் பை. எனக்கு உன்னை பிடிச்சிருக்கியா? நானும் தான் உன்னை லவ் பண்றேன். ஆனா என்னால என் லவ் மட்டும் சொல்ல முடியல, சொல்லவும் முடியாது. என்ன உன்னை மன்மதன் நினைச்சு போலீஸ்ல காட்டி கொடுத்துட்டேன். இந்த உண்மை முன்னாடியே தெரிஞ்சிருந்தா இப்படி பண்ணிருக்க மாட்டேன். உன்னை எனக்கு எந்த அளவுக்கு பிடிக்கும் தெரியுமா? உன்னை ரொம்ப லவ் பண்றேன். பொண்ணுங்களை எல்லாம் கடத்தி கொள்றது எல்லாமே நான் தான். இந்த கொலைக்கும் என் தம்பிக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. அவன் லவ் பண்ண வைஷுவியும் சீனுவையும் அவன் கொன்னது வரைக்கும் தான் உண்மை. ஆனால் அதுக்கப்புறம் அவன் என் வீட்டுக்கு வந்தான். பொண்ணுங்களெல்லாம் நான் கொல்லுவேன், நான் தான் மன்மதன் அப்படின்னு அவன் என்கிட்ட சொன்னதா நான் போலீஸ்கிட்ட சொன்னது எல்லாமே போய். அந்த கொலை நடந்ததுக்கப்புறம் அவன் என் வீட்டுக்கு வந்தான். ஆனால் நடந்தது வேற. முட்டை இங்க என்ன பண்ற? ஏய் அழுவாதடா, நீ செஞ்சதுல எந்த தப்பும் இல்லடா. நான் பாத்துக்கிறேன். நான் வேணும்னு பண்ணலண்ணே. அந்த அசிங்கத்தை பார்த்தோன்னே ஒரு வெறியில பண்ணிட்டேன். ஆனா இப்ப ரொம்ப ரொம்ப பயமா இருக்குண்ணே. நீ ஒன்னும் பயப்படாதடா, நான் பாத்துக்கிறேன்னு சொல்றேன்ல. நீ பேசாம கொஞ்ச நேரம் படு, எல்லாம் சரியா போயிடும். நீ படு பேசாம, நான் சொல்றேன்ல, போய் படு. படுறா. மன்னிச்சிடுறேன், நான் செத்துறேன். வாழ பிடிக்கலண்ணே.
வேணாம்டா டேய் முட்டை இறங்குடா ப்ளீஸ் டேய் டேய் இறங்குடா சொன்னா கேளுடா சாவ கூடாதுடா டேய் வேணாம்டா அண்ணன் சொல்றடா சொன்னா கேளுடா முட்டை ப்ளீஸ் டேய் உனக்கு கெஞ்சி கேட்டுடா முட்டை இறங்குடா டேய் மனுஷன் காசு தேடி போல வேலை தேடி போலடா சாவு தேடி போக கூடாதுடா சாவு தானே நம்மள தேடி வரணும் டேய் உனக்கு கெஞ்சி கேட்டுடா இறங்குடா நான் ஆல்ரெடி செத்துட்டேன் இது வெறும் போனே இதெல்லாம் கீழே இருக்க கூடாது நான் போறேன் டேய் 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 எனக்கு உன்னை விட்டா வேற யாரும் இல்லடா டேய் ப்ளீஸ் நான் சொன்னா கேளுடா தூக்கெல்லாம் தூங்கடா வலி கொண்டா டேய் உன்னால வலி தாங்க முடியாதுடா டேய் வலி தாங்க முடியாதுடா சொன்னா கேளுடா என்னண்ணே நீ இதெல்லாம் ஒரு வலியாட்ட அந்த வலியே தாக்கிட்ட இதெல்லாம் டேய் டேய் எனக்கு புரியுதுடா அண்ணே அவளை கொன்னோன்னே அப்பவே செத்துருப்பண்ணே ஆனா என்னால சாவு முடியல ஏன்னா எனக்கு அப்பா அம்மாலாம் கிடையாதுடா எனக்கு எல்லாமே நீ தானே என்னை எடுத்து வளர்த்து ஆளாக்குறது எல்லாமே நீ தானே உன்ன மாதிரி ஒரு அண்ணன் எனக்கு அடுத்த திருப்பத்தில் கிடைப்பானா எனக்கு தெரியாது அதனாலதான் உன்னை கடைசியா ஒரே ஒரு தடவை உன் மூச்சை பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் வந்தேன் போயிடாதா உன்னை பார்த்துட்டேன் எனக்கு அது போதும் நான் போறேன் எனக்கு வேணாம் நான் போறேன் டேய் சொன்னா கேளு டேய் பட்ட டேய் இருக்கடா உனக்கு டேய் டேய் பட்ட வாடா டேய் ப்ளீஸ் வாடா டேய் ப்ளீஸ் டேய் ஐயோ 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 உயிரோட தண்டா இருக்க ஒரு பொண்ணு உன்னை ஏமாத்துறான் இந்த பொண்ணை நீ கொண்டுட்ட இந்த நாட்டுல எத்தனை பொண்ணு ஏமாத்திட்டு இருக்கா ஏமாத்துற பொண்ணெல்லாம் நான் கொள்றேன் உன் இடத்துல இருந்து நான் கொள்றேன் இனிமே நான் தான் நீ தான் நான் இன்னில இருந்து நீ மொட்டை மதன் இல்லடா மன்மதன் நீ செத்ததை மறைக்க போறேன் மறைக்கிறேன் நீ
என் தம்பி எரிச்ச மாதிரியே என் மனசுல இருந்த என் காதலையும் எரிச்சிட்டேன். உன்ன மாதிரி ஒரு நல்ல பொண்ணு என் தம்பி கிடைச்சிருந்தா என் தம்பி வாழ்க்கையும் நல்லா இருந்திருக்கும், என் வாழ்க்கையும் உன்னோட சந்தோஷமா இருந்திருக்கும். ஆனா எல்லாமே விதிப்படி தான் நடக்கும். நான் இப்படி தான் இருப்பேன். எனக்கு இதான் முக்கியம். நான் செய்யறது ரைட்டா தப்பான்லாம் எனக்கு தெரியாது. அந்த கடவுளுக்கு மட்டும்தான் தெரியும். அந்த ஆண்டவன் என் கூட இருக்கான். சட்டத்தின் பிடியிலிருந்து மன்மதன் தப்பித்திருந்தாலும் என்றாவது ஒரு நாள் அவன் சட்டத்திற்கு